உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் ஐயா கும்பாரி பவுலின் அவர்கள் என்னுடைய 2வது நூலான நிழல்கள் நிஜங்கள் கனவுகள் அப்படிங்கிற நூலை அவருடைய முதல் நூலாக எடுத்து நல்லதொரு விமர்சனம் மதிப்புரை வழங்கியதற்காக அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நூலையும் விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்பளித்ததற்கு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அதிகமாக நன்றி சொல்லணும். ஏன்னா இது ஏற்கனவே வளரிலையும் பண்ணியிருக்காங்க. அது அன்னை என்னால் அங்கே கலந்துக்க முடியலை. அந்த கூட்டத்தில் ஒரு சம்பவத்தினால என்னால் அங்கே தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால போய் கலந்துக்க முடியலை. இந்த நூல் 2வது தடவை ஐயா எடுத்து பண்ணியிருக்காங்க. மிக அருமையாக முக்கியமான அம்சங்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க. அதில் ஒரு 5 கவிதை நான் முதல்ல எழுதியிருப்பேன். அது ஒரு நாள் அப்படிங்கிற தலைப்பு, போர்க்களத்தில் ஒரு நாள், காட்டில் ஒரு நாள், மரண வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது எடுத்து மெயினாக அந்த ஒரு நாள் நாங்கள் இருந்தால் அந்த மனதில் எனக்கு என்னவா இருக்கும், அந்த மரணம் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றும். இப்போ மரண வீட்டில்ன்னு சொல்லும்போது நம்ம போனால் பார்ப்போம், நம்ம அழமாட்டானே, அவங்க அழுறதை பார்த்தாலே நமக்கு அழுக வந்துடும் தன்னாலே. அப்போ அந்த நேரத்தில் அங்கே சிலையவங்க விரும்ப மாட்டாங்க, அடக்க வீட்டுக்கெல்லாம் போக விரும்ப மாட்டாங்க. ஆனால் என்ன நம்ம பைபிள் கூட என்ன சொல்லுதுன்னா போகணும், அங்கே போனால் தான் சக மனிதருடைய உணர்வுகளையும் வாழ்க்கை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும்னு நம்ம பைபிள் கூட சொல்லுது. இப்போ நானும் அந்த மனநிலை அன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆளாக இருந்தேன்னா அந்த மனநிலை என்னவா இருக்கும். அப்போ அங்கே புதிய புதிய நிறைய மாற்றங்கள் கூட அங்கே நடக்கும். அது வெறும் மரணம் கிடையாது, நிறைய உறவுகள் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த அந்த ஒரு சம்பவம் நடந்தவொன்னு என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் எங்கே இருந்தாலுமே ஒன்றா வந்துடும். அப்போ அங்கே என்ன நடக்கும், ஒற்றுமை, பிரிஞ்சிருந்த குடும்பங்கள்லாம் ஒன்றா வரும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மரணம் ஒன்றா இருக்கும், ஆனால் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அது அந்த மாதிரி அந்த மரண வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போ போர்க்களத்தில் ஒரு நாள் என்ன நடக்கும், அந்த போர்க்களத்தில் நம்ம நின்று பார்த்தோன்னா இந்த சுட்டு தள்ளுறத, குழந்தைங்க அழுறத, இந்த அம்மா இறந்து அதுக்கு மேலே பால் குடிச்சிட்டு இருக்க குழந்தை, அந்த மாதிரி உள்ள சீனெல்லாம் நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது நம்முடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பேன். அப்படி ஒரு 5 தலைப்பில். அப்புறம் அந்த இளைஞர்களுக்கான கனவு காணுங்கள், நம்ம கனவு கண்டால் மட்டும் போதாது, நிஜமாக வேண்டிய அளவில் கனவு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைப்பில் எழுதியிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு ஹைக்கூ தொகுப்பு, அப்புறம் கொஞ்சம் புதிய கவிதைகள், அப்படி செய்து தான் நிழல்கள் நிஜங்கள் கனவுகள் தொகுப்பு நிறைவாச்சு. ஐயா அதை ரொம்ப அழகாக எனக்கு விமர்சனம் பண்ணி தந்தாங்க. வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும், ஐயாவிற்கும், தலைமைக்கும் அனைவருக்கும் நன்றி.